வெல்கம் டு வசுமதி கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? வெங்காயம் 1, தக்காளி 2 எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 2, சோம்பு அரை டீஸ்பூன், அன்னாச்சி பூ 2, பட்டை 2 ஏலக்காய், கிராம்பு, முட்டை 4 எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், முந்திரி, கசகசா. தேங்காய் கூட முந்திரியும் கசகசாவும் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னால் முந்திரியும் கசகசாவையும் வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம தேங்காயோட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் குழம்பு எப்படி வைக்கின்றதை நம்ம பார்க்கலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு, வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். சட்டி வச்சாச்சு, அதில் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போடணும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா சேர்த்து போடணும். தனித்தனியாக தான் போடணும். நான் ஒன்றா போட்டாலும் நல்லா வதங்கி வந்துடும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் ஒரு மூடி எடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடியை எடுத்து பார்க்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை போடலாம். போட்டு நம்ம கொஞ்சம் உப்பு, குழம்புக்கு தக்கன உப்பு சேர்க்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ முட்டை வெந்துருச்சான்ட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, முட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி
கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.